வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ், மாஷா டிசைன்ஸில் இன்றைக்கி ஹார்ட் ஷேப்பில் ஒரு கூடை எப்படி போடுறதுன்னு பார்ப்போம். இதுக்கான மெஷர்மெண்ட்ஸ் நமக்கு கொடுத்துருக்கிறது லக்ஷ்மி மேம் ஃப்ரம் திருவள்ளூர் மாவட்டம். இவங்க ஏற்கனவே நமக்கு மெஷர்மெண்ட் ஷேர் பண்ணியிருந்தாங்க. அந்த வீடியோ நான் தனியாகவே அப்லோட் பண்ணியிருக்கேன். தேங்க்யூ மேம். இப்போ நான் அந்த சின்ன ஹார்ட் பேஸ்கெட் எப்படி போடுறதுங்கிறத காமிச்சிருக்கேன். அடுத்து உங்களுக்கு பெரிய பேஸ்கெட்டும் போட்டு காமிக்கிறேன். இந்த சின்னதை வச்சு நீங்கள் பெரிய பேஸ்கெட்டும் போடலாம். ஒரு வேளை தெரியல அப்படின்னா கொஞ்ச நாள் வெயிட் பண்ணுங்கள். சீக்கிரமாகவே நான் உங்களுக்கு போட்டு காமிச்சிடுறேன். ஹார்ட் பேஸ்கெட் அப்படிங்கிற ப்ளேலிஸ்ட்டில் நீங்கள் எல்லா வீடியோஸையும் பார்த்துக்கலாம். இப்போ நம்ம வீடியோ பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பொறுமையாக முழுமையாக பார்த்துட்டு ட்ரை பண்ணுங்கள். மெஷர்மெண்ட் சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. ஸ்கேலில் 3 அடி எடுக்கணும். மெஷர் பண்ணியே காமிக்கிறேன். நிறைய பேர் மெஷர்மெண்ட் தெரிய மாட்டேங்குதுன்னு சொல்கிறாங்க. 1 2 3 3.5 3 அடியில் 16 பீஸ் கட் பண்ணிக்கோங்க. 16 பீஸ் 3.5 ஸ்கேலில் 16 பீஸ் கட் பண்ணிக்கோங்க. 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 பீஸ் இருக்குது. நான் ஏற்கனவே கட் பண்ணி வச்சிட்டேன். இது நிறைய பேர் வந்து மெஷர்மெண்ட் சரியாக தெரிய மாட்டேங்கிறதுங்க. அதனால் நான் இதை கவுண்ட் பண்ணிலாம் காமிக்க வேண்டியிருக்கு, வேறு ஒன்றும் இல்லை. இப்போ நம்ம என்ன செய்யணும், அதே மாதிரி டேப்பில் எடுக்கும்போது 1 மீட்டர் டேப் அளவில் எடுத்துக்கோங்க. இப்போ 16 பீஸ் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ ரன்னிங் வயரில் நம்ம என்ன செய்ய போகிறோம், நார்மலாக எப்போவும் நம்ம பேஸ் வளர்ப்போம் பார்த்தீங்களா, அதே மாதிரி பேஸ் 5 லைன்ஸ் போடணும். இது லக்ஷ்மி சிஸ்டர் அவங்க கொடுத்த கூடையோட மெஷர்மெண்ட் வச்சு நான் போட்டிருக்கேன். கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத உங்களுக்கு வீடியோட எண்டிங்கில் சொல்லிடுறேன். பேஸ் எப்போவும் போடுவோம் பார்த்திங்களா, அதே மாதிரி தான் பேஸ் போடணும். நார்மல் கூடைக்கு பேஸ் போடுற மாதிரி. ஃபஸ்ட் நாட் ஜாயின் பண்ணுறேன். ஜாயின் பண்ணிவிட்டு எப்போவும் போல நம்ம ஈக்குவலாக இருக்கான்னு செக் பண்ணிக்கணும். இதெல்லாம் நியூ வியூவர்ஸ்க்கு தெரியாது, அதனால் திரும்ப திரும்ப இதெல்லாம் சொல்லிக் கொடுக்க வேண்டியது இருக்குது. ஈக்குவலாக இருக்கான்னு நம்ம செக் பண்ணிக்கணும். ஒவ்வொரு டைமும் இந்த வயர்ஸ்லாம் நம்ம ஜாயின் பண்ணும்போது செக் பண்ணிக்கணும். அப்புறமா இதுதான் நமக்கு சென்டர் வயர். இதில் ஒரு சின்னதாக ஒரு நாட் போட்டு வச்சுக்கணும். இது அப்புறமா நம்ம ரிலீஸ் பண்ணிடலாம். இப்போ நான் ஃபஸ்ட் நாட் எப்படி ஜாயின் பண்ணியிருக்கோம், ஃபஸ்ட்டு வயர் எப்படி ஜாயின் பண்ணியிருக்கோம், அதே மாதிரி மீதம் இருக்கிற எல்லா வயர்ஸையும் ஜாயின் பண்ணணும். இப்போ செகண்ட் நாட் ஜாயின் பண்ணி காமிக்கிறேன். இதே மாதிரி எல்லா வயர்ஸையும் நீங்கள் ஜாயின் பண்ணிவிட்டு ஈக்குவலாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. இந்த கூடைகள் நீங்கள் ஆர்டர் கொடுத்தும் வாங்கிக்கலாம். அல்லது உங்களுக்கு தெரியலைன்னா ஒரு சாம்பிளுக்கு ஒரு பீஸ் வாங்கிட்டு, இந்த வீடியோ புரியலைன்னா சாம்பிளுக்கு ஒரு பீஸ் வாங்குங்க. வாங்கிட்டு கூட நீங்கள் அதை பார்த்து ட்ரை பண்ணலாம். நான் நல்லா தெளிவாக தான் சொல்லிக் கொடுக்குறேன். தெரியாதவங்களுக்காக இந்த ஐடியா சொல்கிறேன். இப்போ நான் எல்லா வயர்ஸையும் ஜாயின் பண்ணிவிட்டு அந்த லைனை ஃபினிஷ் பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் காமிக்கிறேன். 16 பீஸ் வயரையும் நம்ம ஜாயின் பண்ணிட்டோம். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 வயர்ஸை ஜாயின் பண்ணதுக்கப்புறமா நம்ம ரன்னிங் வயரை இதை வச்சு மெஷர் பண்ணணும். இந்த வயர் இருக்குது பார்த்திங்களா, லாஸ்ட் வயரை வச்சு நம்ம மெஷர் பண்ணிவிட்டு கட் பண்ணி விட்டுறணும். பேஸ் இப்படி தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். ஒரு நார்மல் கூடைக்குனாலும் சரி, சின்ன கூடை எதுவாக இருந்தாலும் சரி, நம்ம பேஸ் இப்படி தான் ஸ்டார்ட் பண்ணணும். இப்போ ரன்னிங் வயரில் அதே மாதிரி என்ன செய்ய போகிறோம், ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஃபஸ்ட் லைன் தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். எல்லாத்தையும் ஜாயின் பண்ண பார்த்திங்கன்னா கொஞ்சம் டைம் எடுக்கும். இப்போ செகண்ட் லைன் ஜாயின் பண்ண போகிறோம். இப்போ நான் ஜாயின் பண்ணி போடுறேன் பார்த்திங்களா, இதே மாதிரி தான் அதுக்கு அடுத்த லைனும் ஸ்டார்ட் பண்ணணும். நெக்ஸ்ட் லைனும் இதே மாதிரி ஸ்டார்ட் பண்ணுங்கள். சேம் ப்ரொசீஜர் தான். இப்போ செகண்ட் லைன் நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். ரன்னிங் வயர் நம்ம இந்த பக்கமாக லெஃப்ட் சைடில் விட்டுருக்கோம். ஸ்டார்டிங்கில் உள்ளவங்களுக்கு எதுவுமே தெரியாது. ஏன்னா நீங்கள் பிகினராக இருந்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நாட்ஸ்லாம் படிங்க. அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு நான் சொல்கிறது எதுவுமே புரியும். அதனால் ஸ்டார்டிங்லேயே இந்த மாதிரி வீடியோஸ் பார்க்குறத விட நீங்கள் கொஞ்சம் நல்லா பழகிட்டு இது பார்த்திங்கன்னா நல்லா புரியும். இப்போ நான் செகண்ட் லைன் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். அப்படியே நம்ம கொண்டு வரணும். இப்போ செகண்ட் நாட் போடுறேன். அப்படியே 16 நாட்ஸையும் நம்ம ஃபினிஷ் பண்ணிவிட்டு ரன்னிங் வயரை இப்போ நான் கட் பண்ணி விட்ட மாதிரியே கட் பண்ணி விடணும். இப்போ நம்ம அப்படியே போட்டு இங்கே வர கொண்டு வருவோம். கொண்டு வந்துட்டு ரன்னிங் வயரை கட் பண்ணணும். அடுத்து செகண்ட் லைன் போடணும். இப்போ இது சென்டர் லைன். இதுக்கடுத்து 1 2 போடணும். சேம் முடிச்சுட்டு இந்த 2 செட்டையும் முடிச்சுட்டு 2 லைன் முடிச்சுட்டு மொத்தமாக நமக்கு 3 லைன்ஸ் இருக்கும் டோட்டலாக. இந்த பக்கம் திருப்பி 1 2 போடணும். அப்போ இந்த பக்கம் பார்க்கும்போது உங்களுக்கு 2 இருக்கும். இந்த பக்கம் 3 சென்டரை விட்டுட்டு லெஃப்ட் அண்ட் ரைட்டில் 2 2 இருக்கும். அப்போ 2 + 2 4 சென்டரில் ஒன்று மொத்தமாக 5 லைன்ஸ் இருக்கும். நம்ம 5 லைன்ஸும் போடணும். இப்போ 2 லைன் நீங்கள் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா இங்கே திருப்பி இதே மாதிரி தான் இந்த வயரை மெஷர் பண்ணி வயரை விட்டுறணும். லெஃப்ட் சைடில் நம்ம வயரை விட்டுட்டு ரன்னிங் வயரை விட்டுட்டு என்ன செய்யணும், செகண்ட் லைன் ஸ்டார்ட் பண்ணணும். அடுத்து தேர்ட் லைன் இல்லை, ஃபஸ்ட் லைன் செகண்ட் லைன் ஸ்டார்ட் பண்ணணும். இப்போ இங்கே 2 லைன்ஸ் இருக்கும், இங்கே 2 லைன்ஸ் இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு இந்த கூடையில் காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ 2 லைன்ஸ் இந்த பக்கம் இருக்குது, இங்கே ஒரு 2 லைன்ஸுக்கு லெஃப்ட் அண்ட் ரைட்டில் இருக்குது பாருங்கள். சென்டரில் ஒரு லைன் வரும். ஆனால் நம்ம இதில் பேஸ் 4 லைன்ஸ் தான் போட்டிருக்கோம். அதனால் நமக்கு இதில் 4 லைன்ஸ் இருக்குது. இதே மாதிரி தான் நம்ம பேஸ் பண்ணணும்.
இந்த கூடையெல்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு 1 2 3 4 5 6 7 லைன்ஸ் இருக்கு பாருங்க. இப்போ சென்டரை விட்டுட்டு நமக்கு இங்கேயும் அங்கேயுமா இருக்கும். இதில் மொத்தம் 8 லைன்ஸ் இருக்குது. நான் உங்களுக்கு உதாரணத்துக்காக காமிச்சேன். இதே மாதிரி தான் நம்ம பேஸ் போட்டு கொண்டு வரணும். இந்த கூடையெல்லாம் ஏற்கனவே எப்படி போடுறது நான் வீடியோலாம் அப்லோட் பண்ணிட்டேன், நீங்கள் அதை பார்த்துக்கலாம். டியூப் கூடை பீட்ஸ் கூடைங்கிறதுல இருக்கும், மினி பீட்ஸ் கூடைங்கிற வீடியோவில் பார்த்தீங்கன்னா அதுக்கான மெஷர்மெண்ட் எப்படி போடுறது எல்லாமே தெளிவாக சொல்லி கொடுத்துருக்கேன். இப்போ நம்ம ஃபினிஷ் பண்ணிவிட்டு 2 லைன்ஸையும் நம்ம ஃபினிஷ் பண்ணிவிட்டு பார்க்கலாம். இந்த 2 லைன்ஸ் ஃபினிஷ் பண்ணிவிட்டு இங்கே திருப்பி போடும்போது நான் உங்களுக்கு காமிக்கிறேன். 3 லைன்ஸ் நம்ம போட்டிருக்கோம் பாருங்கள். இது சென்டர் லைன். அதை தொடர்ந்து நம்ம 1 2 போட்டிருக்கோம். அதுக்கடுத்து இப்போ டேர்ன் பண்ணி போடணும். இங்கே ரன்னிங் வேறு நம்ம கட் பண்ணி விட்டுருவோம். இப்போ நமக்கு 3 லைன்ஸ் இருக்கும். இப்போ நமக்கு இது சென்டர் லைன் இருக்குது பார்த்தீங்களா, சென்டர் லைனுக்கு இந்த பக்கம் வச்சு லெஃப்ட் சைட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ நம்ம லெஃப்ட் சைடில் ஆரம்பிக்கணும்னா திரும்ப என்ன செய்யணும், டேர்ன் பண்ணணும். இப்படியே டேர்ன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். இப்போ நம்ம ரன்னிங் வயர் எடுக்கிறோம். அதே மாதிரி தான், சேம் ப்ரொசீஜர் தான். இதை டேர்ன் பண்ணணும், அவ்வளோதான், வேறு ஒன்றுமே கிடையாது. எப்போவுமே நமக்கு இது மிடில் லைன். மிடில் லைனுக்கு லெஃப்ட் அண்ட் ரைட்டில் 2 லைன்ஸ் போடும். மொத்தமாக 5 லைன்ஸ் வரும். நான் ஸ்டார்ட் பண்ணி விட்டு காமிக்கிறேன். அதுக்கடுத்து நம்ம என்ன செய்யணும், 2 லைன்ஸை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அடுத்து பேஸ் முடிச்சிடுவோம். இதோட பேஸ் முடிஞ்சிடும். 2 லைன்ஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டோம்னா பேஸ் முடிஞ்சிடும். அதுக்கப்புறமா நம்ம எப்படி மேலே ஆரம்பிக்கிறதுங்கிறத பார்க்கலாம். இப்போ நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன் பாருங்கள். கவுண்டிங்கில் உங்களுக்கு 4th லைனாக இருக்கும். 1 2 3 4. இன்னும் ஒரு லைன் போட்டோம்னா 5 லைன்ஸ் கம்ப்ளீட் ஆகிடும். மறுபடியும் சொல்கிறேன், மிடில் லைனுக்கு அந்த பக்கமும் இந்த பக்கமும் லெஃப்ட் அண்ட் ரைட்டில் 4 லைன் 2 லைன்ஸ், மொத்தமாக 4 லைன்ஸ், டோட்டலாக 5 லைன்ஸ் நமக்கு இருக்கணும். இப்போ நான் 4th ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். அடுத்து 5th, அதோட நமக்கு பேஸ் முடிஞ்சுது. பேஸ் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா இந்த நாட்டை நம்ம எடுத்து விட்டலாம், ரிமூவ் பண்ணிடலாம். இது இப்படி எடுத்து விட்டுலாம். அதுவரை இது இருக்கட்டும். முடிச்சுட்டு பேஸ் முடிச்சுட்டு உங்களுக்கு நான் காமிக்கிறேன். பேஸ் நம்ம ஃபினிஷ் பண்ணிட்டோம் பாருங்கள். 1 2 3 4 5 சென்டரை விட்டுட்டு கரெக்டாக 2 லைன்ஸ் போட்டிருக்கோம். 5 லைன்ஸ் நமக்கு இருக்குது. இப்போ சென்டரில் உள்ள நாட்டை நம்ம லூஸ் பண்ணி விட்டுலாம். இது ஒரு ஐடென்டிஃபிகேஷனுக்காக நம்ம போட்டது. இப்போ நம்ம இந்த 2 பக்கமும் சேர்த்து, அதாவது இந்த சைடும் லெஃப்ட் அண்ட் ரைட் சேர்த்து ஈக்குவலாக நம்ம இப்படி மடிக்கணும். இப்படி நீங்கள் ஃபோல்ட் பண்ணும்போது ஃபோல்டிங்கில் உங்களுக்கு சென்டரில் ஒரு நாட் வருது பார்த்தீங்களா, இப்படி ஃபோல்ட் பண்ணுங்கள். ஃபோல்டு பண்ணும்போது இந்த சென்டரில் ஒரு 2 லைன் வருது பாருங்கள். இந்த 2 வயரையும் நம்ம எடுத்துக்கணும். அப்படி இல்லைன்னா நீங்கள் கவுண்ட் பண்ணிக்கோங்க. 1 2 3 4 5 6 7. 1 2 3 4 5 6 7. 2 பக்கமும் 7 விட்டுட்டு நடுவில் இருக்கிற வயரை நம்ம என்ன செய்ய போகிறோம், நாட் போட போகிறோம். இது ஸ்டார் கூடையில் நம்ம இதே மாதிரி போட்டிருப்போம். ஒரு ஃப்ளவர் வாஸ் சொல்லி கொடுத்தேன், அது இதே மாதிரி தான். ஃப்ளவர் வாஸ் ப்ளேலிஸ்ட்டில் போய் பார்த்தீங்கன்னா தெரியும். நான் அந்த ஃப்ளவர் வாஸை காமிக்கிறேன் உங்களுக்கு, அந்த கூட போட்டு காமிக்கிறேன். இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு ட்ரையாங்கிள் ஃபார்ம் ஆகிருக்கா. சேம் இங்கே நம்ம எப்படி பண்ணுறோமோ அதே ப்ரொசீஜர் தான் நம்ம அதர் சைடும் ஃபாலோ பண்ணணும். இப்போ இந்த வயரை வச்சு இந்த சைடு நம்ம நாட் போட்டு வரணும். நமக்கு இது ரன்னிங் வயராக ஆக்டிங்கில் இருக்கும். இதுதான் நமக்கு ரன்னிங் வயர்னு இப்போதைக்கு டெம்பரரியாக வச்சுக்குவோம். இப்படியே நம்ம என்ன செய்யணும், போட்டு வரணும். நான் ஒரு சைட் போடுறேன் பார்த்தீங்களா, அதர் சைட் நம்ம அதே மாதிரி தான் போடணும். இப்போ இந்த வயரை வச்சு இந்த பக்கம் போட்டு வரணும். ஃபஸ்ட் நம்ம இந்த சைட் போட்டு முடிச்சுடுவோம். ஒரு செட் நான் போட்டு காமிக்கிறேன், அதை பார்த்து நீங்கள் ஃபாலோ பண்ணி அப்படியே போட்டு வாங்க. கொஞ்சம் இது டிலே ஆகிக்கிட்டே இருக்கும். டைம் டிலேக்காக தான் நம்ம கொஞ்சம் ஷார்ட்டாக சொல்லிக் கொடுக்குறது. ஆனால் உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக இதை கொஞ்சம் விரிவாகவே சொல்லிக் கொடுக்குறேன். இப்படியே நம்ம போட்டே வர வேண்டியதான். இது சின்ன கூடை. பெரிய கூடைக்கு மெஷர்மெண்ட் இது உங்களுக்கு ஏற்கனவே போட தெரியும்னா மெஷர்மெண்ட் மட்டும் வேணும்னா அது தனியாக கொடுத்துருக்கேன். லக்ஷ்மி மேம் மெஷர்மெண்ட் கொடுத்துருக்காங்க, அதை நீங்கள் பார்த்து கூட போட்டுக்கலாம். முடிஞ்சுது. இதோட நமக்கு இந்த சைடு முடிஞ்சுது. இதுக்கடுத்து நம்ம அடுத்த சைடில் லெஃப்ட் சைடில் நம்ம இதே மாதிரி தான் போடணும். போட்டாச்சா? இப்போ நமக்கு இந்த லெஃப்ட் சைடில் போடும்போது இந்த வயரை வச்சு போடும்போது இதை இப்படி கையில் பிடிச்சி போட முடியாது. அதனால் என்ன செய்யணும், இந்த வயர்ஸை எடுத்து தான் போடணும். நம்ம கீழே பேஸில் இருக்குது பார்த்தீங்களா, பேஸ் வயர், அதை வச்சு நம்ம இந்த வயரில் போடணும். அப்போ தான் நமக்கு போட வரும். மற்ற இடத்துலலாம் நமக்கு அந்த ஷேப் வந்து ஸ்கொயர்லேயே தான் வரும். இப்படி ஒவ்வொரு வயராக எடுத்து இந்த பக்கம் முழுக்க போடணும்.
நீங்கள் நியூ வியூவராக இருந்தீங்க, இந்த சேனலை இப்போ தான் புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க ரெட் கலர் சிம்பிள், பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிள் இருக்குது பார்த்தீங்களா, அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் வீடியோ போடும்போது உடனடியாக கிடைக்கும். அப்புறமா நீங்கள் நியூ வியூவர்ஸாக இருக்கும்போது ஃபஸ்ட்டு நீங்கள் நாட் படிங்க. பேசிக் நாட் ஃபார் பிகினர்ஸுங்கிற வீடியோ பாருங்கள். அதில் ரொம்ப ஈஸியாக கற்றுக்கலாம். நீங்கள் ஒரு ரோல் ஒயர் வாங்கி அந்த பேசிக் நாட்லாம் படிச்சுட்டு அப்புறமா மினி பாஸ்கெட் படிங்க. ரொம்ப ஈஸியாக இருக்கும். பார்க்குறதுக்கு தான் உங்களுக்கு டஃப்பாக இருக்கும், ஆனால் நீங்கள் போட்டு பழகிட்டிங்கன்னா ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். ஒயர்ஸ்லாம் கிடைக்கலனா எனக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். வாட்ஸ்அப்லேயே காண்டாக்ட் பண்ணுங்கள். 9445266602 இந்த நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி உங்களுக்கு வேணுங்கிற அந்த ஒயர் மெட்டீரியலை வாங்கிக்கலாம். வாங்கிட்டு உங்கள் ஊரில் கிடைக்கலன்னா நீங்கள் என்கிட்ட வாங்கி கூட ஸ்டார்ட் பண்ணலாம். என்ன சில பேர் ஊரில் கிடைக்கலன்னு சொல்கிறாங்க, அதுக்காக நான் இந்த இன்ஃபர்மேஷனை உங்களுக்கு கொடுக்குறேன். இப்போ இந்த சைடும் நம்ம போட்டு முடிச்சிட்டோம். இப்படியே நம்ம என்ன செய்யணும், கிராஸ்லேயே போட்டே வரணும். இதோட நமக்கு ஃபினிஷ் ஆயிடுச்சு. இப்போ கொஞ்சம் தூரம் போட்டுட்டு நம்ம பார்க்கலாம். இப்போ ஒரு லைன் போட்டிருக்கேன் பார்த்தீங்களா, இதே மாதிரி இவ்வளோத்துக்கு போடுவோம். கொஞ்சம் தூரம் போட்டுட்டு உங்களுக்கு எத்தனை லைன் போடணும் அப்படிங்கிறத காமிக்கிறேன். அதுவும் என்ன செய்யணும், இதே மாதிரி தான். ஸ்டார்டிங்கில் சென்டரில் நம்ம நாட் போடணும். ஒவ்வொரு டைமும் சென்டரில் இப்படி நாட் போட்டுட்டு இனிமேல் நமக்கு ஸ்கொயர் ஷேப் தான் வரும். ஃபஸ்ட்டு மட்டும்தான் ட்ரையாங்கிள். இப்போ இந்த பக்கம் இந்த வயரை வச்சு ரைட் சைடில் போடணும். இந்த பக்கம் நான் லெஃப்ட் சைடில் இந்த கீழே இருக்கிற வயர்ஸை வச்சு போடணும்னு சொல்ல பார்த்தீங்கன்னா, அதே மாதிரி இந்த வயர்ஸை வச்சு போட்டு நாட் போட்டு ஃபினிஷ் பண்ணிடுங்க. இப்படியே நமக்கு ஒரு 4 அல்லது 5 லைன்ஸ் போட வேண்டியிருக்கும். 2 சைடும் இதே மாதிரி போட்டுருங்க. இங்கேயும் அதே மாதிரி தான். இந்த சென்டரில் நான் போட்டுக்கோம் பார்த்தீங்களா, இதை தொடர்ந்து அப்படிங்க கொண்டாந்து இங்கே போட்டு ஸ்டார்ட் பண்ணணும். நான் அதை ஸ்டார்ட் பண்ணி விட்டுறேன். நம்ம இப்போ எப்படி போட்டோமோ அதே மாதிரி தான் அதை சைட்லேயும் போடணும். இப்போ 2 பக்கம் நம்ம ஃபினிஷ் பண்ணிவிட்டு எவ்வளோ தூரம் போடணும் அப்படிங்கிறத உங்களுக்கு நான் இன்ஃபார்ம் பண்ணிடுறேன். ஓகே, இந்த வயரை வச்சு ரைட் சைட் போடணும். இந்த பக்கம் லெஃப்ட் சைடில் கீழே இருக்கிற வயர்ஸ் வச்சு போட்டே வரும். நம்ம ஃபினிஷ் பண்ணிவிட்டு பார்க்கலாம். நம்ம இந்த சைடும் லெஃப்ட் அண்ட் ரைட் நம்ம போட்டே வந்துக்கோம் பார்த்தீங்களா. சென்டர் நாட் போட்டு அடுத்து லெஃப்ட் அண்ட் ரைட்டை போட்டிருக்கோம். அது எத்தனை நாட் போட்டிருக்கேன்னு பாருங்கள். 1 2 3 4 மறுபடியும் கவுண்ட் பண்ணி காமிக்கிறேன். இதை நீங்கள் கவனமாக பார்த்துக்கணும். அதுக்காக திரும்பவும் ஒருக்கா கவுண்ட் பண்ணி காமிக்கிறேன். 1 2 3 4 மொத்தமாக 4 லைன்ஸ் போடணும். சேம் இங்கே நீங்கள் கவுண்ட் பண்ணாலும் 4 வரணும், இங்கே நீங்கள் கவுண்ட் பண்ணாலும் 4 வரணும். எதுக்காக இந்த இடத்த நான் ரொம்ப தெளிவாக சொல்கிறேன்னா, உங்களுக்கு ஒன் சைட் போட்டு சம்டைம்ஸ் நீங்கள் என்ன செய்வீங்க, பிகினராக இருக்கும் பட்சத்தில் ஒரு சைட் போட்டே போயிடுவீங்க. இந்த பக்கம் கம்மியாக இருக்கும் கவுண்டிங். அப்போ உங்களுக்கு எந்த இடத்துல போட்டிருக்கோம் போடலைங்கிறது தெரியாது. அதனால் நீங்கள் கவுண்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. மறுபடியும் கவுண்ட் பண்ணி காமிக்கிறேன். 1 2 3 4 இந்த சென்டரை வச்சுட்டு 1 2 3 4 1 2 3 4 நல்லா கவனமாக பார்த்துக்கோங்க. புரியலைன்னு சொல்லக்கூடாது, அதுக்காக இவ்வளோ தூரம் சொல்கிறேன். இந்த கார்னர் டர்ன் பண்ணிக்கோம் பார்த்தீங்களா, இந்த கார்னர் டர்னிங்கில் இருந்து அந்த வயரை அப்படியே கொண்டு வாங்க. இங்கே கொண்டு வந்துட்டு இங்கேருந்து பார்த்தீங்கன்னாலும் கரெக்டாக 4 லைன்ஸ் இருக்கணும். 1 2 3 4 ரொம்ப தெளிவாக சொல்லி கொடுத்துருக்கேன். நீங்கள் தான் வீடியோவை நல்லா கவனமாக பார்க்கணும். இதே கார்னர் டர்னிங்கில் இங்கேயும் பாருங்கள் 4 இருக்கா, கரெக்டாக 4 வரும் பாருங்கள். 1 2 3 4 இங்கே எப்படி கவுண்ட் பண்ணமோ அதே மாதிரி இங்கேயும் 1 2 3 4 ரெண்டு பக்கமும் சமமாக இருக்கான்னு நீங்கள் செக் பண்ணிக்கணும். போத் சைட்ஸ் ஈக்குவலாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. 1 2 3 4 1 2 3 4 சேம் 1 2 3 4 இங்கேயும் 4 4 இருக்கணும். இப்போ நம்ம எல்லாம் ஃபினிஷ் ஆகிடுச்சு. ஒயர் நல்லா லென்த்தியாகவே இருக்குது. நான் உங்களுக்கு எவ்வளோ ஒயர் குறைக்கணும் அப்படிங்கிறத லாஸ்ட்டு சொல்லிடுறேன். எவ்வளோ லென்த்தியாக இருக்கு பாருங்கள். நமக்கு ஃபினிஷ் ஆகிடுச்சு, கூட இவ்வளோ தான் ஃபினிஷ் ஆகிடுச்சு. ஆனால் ஒயர் நல்ல லென்த்தியாக இருக்குது. மேம் சொன்னது தான் எடுத்திருக்கேன். சில பேருக்கு வந்து கைக்கு வாகா இருக்கும், சில ஒயர் வந்து 3 அடி எடுத்தால் சரியாக இருக்கும். அது ஒரு ஒயரை பொறுத்து கையை பொறுத்து அப்படி இருக்குது. அதனால் நமக்கு இப்போ 3 அடிங்கிறது கொஞ்சம் அதிகமாகவே தான் எனக்கு இருக்குது. நான் உங்களுக்கு லாஸ்ட்டாக எவ்வளவு எடுக்கணும் அப்படிங்கிறத சொல்லிடுறேன். இப்போ நம்ம இப்படியே என்ன செய்யலாம், ஒயர்லாம் உள்ளே சொருகி விட்டுடலாம். வேணும்னா நீங்கள் கூட ஒரு லைன் இந்த சென்டரில் போட்டு இப்போ 4 போட்டுக்கோமா, 5 போட்டுட்டு ஒரு லைன் கூட உள்ளே சொருகலாம். அல்லது இப்படியேவும் நீங்கள் சொருகலாம். இப்படி சொருகினா கொஞ்சம் சிறுசாக தான் இருக்கும். அதுவே கூட ஒரு லைன் போட்டு சொருகும்போது உங்களுக்கு வெளியே பார்க்குறதுக்கு இதே மெத்தடில் கிடைக்கும். இப்போது நான் என்ன சொல்கிறேன், ஃபஸ்ட்டு நீங்கள் இப்படி உள்ளேயும் சொருகி இப்படி ஃபினிஷ் பண்ணிடலான்னு சொல்லியிருக்கேன். அது ஒரு மெத்தட். ரெண்டாவது மெத்தடில் இங்கே கார்னர் டர்ன் பண்ணிக்கோ பாருங்க. மறுபடியும் சொல்கிறேன், ஃபஸ்ட்டு மெத்தடில் ஒயர்ஸ்லாம் நம்ம உள்ளே சொருகி விட்டுடலாம். அது ஒரு மெத்தட் சொல்லியிருக்கேன். இப்போ நான் சொல்கிறது செகண்ட் மெத்தட். சரியா, நோட் பண்ணிக்கோங்க ஒவ்வொரு டைம் நான் சொல்லும்போது. அதனால தான் 2 டைம்ஸ் நான் சொல்லிட்டுருக்கேன். இந்த ட்ரையாங்கிள் இங்கே இருக்குது பாருங்கள், இங்கேயும் ஒரு ட்ரையாங்கிள் இருக்குது. 2 சைட்லேயும் உள்ள ட்ரையாங்கிளில் உள்ள நாட் இருக்குது பார்த்திங்கன்னா, அதை அப்படியே கொண்டு வாங்க. அப்படியே கொண்டு வந்தீங்கன்னா
இப்படி வச்சா தான் உங்களுக்கு தெரியும் பாருங்கள். இப்போ நான் 2 பக்கமும் ட்ரையாங்கிள் உள்ள இடத்துல உள்ள நாட்டில் கை வச்சுருக்கேன். 1 2 3 4 5 நம்ம 5 லைன்ஸ் பேஸில் போட்டோம் பார்த்திங்கன்னா, அந்த 5 லைன்ஸ் அப்படியே மேலே எழும்பி வந்திருக்கு நமக்கு. நம்ம கார்னர் டர்ன் பண்ணதுனால இந்த சென்டரில் கார்னர் டர்ன் பண்ணால் அந்த 5 லைன்ஸ் அப்படியே நமக்கு மேலே வந்திருக்கு. இப்போது இந்த கார்னர் டர்னிங் நம்ம எப்படி கீழே பண்ணியிருக்கோமோ அதையே நம்ம என்ன செய்யணும், மேலேயும் கார்னர் டர்ன் பண்ண போகிறோம். அதுக்கு இந்த 2 வயரையும் பிடிச்சி கார்னர் டர்ன் பண்ணணும். போரிங்காக இருந்தாலும் பரவாயில்லைன்னு உங்களுக்கு திரும்ப நான் சொல்லி கொடுத்துருக்கேன். அதனால் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க. இந்த கார்னர் டர்ன் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா, இதில் இருந்து அப்படியே அந்த வயர் எடுத்து இந்த வயரையும் அது பக்கத்தில் இருக்கிற வயர், அப்போ இந்த கார்னர் டர்னிங்கில் உள்ள 2 வயரையும் சேர்த்து நம்ம இங்கே ஒரு நாட் போடுறோம். புரியலைன்னா திரும்பியும் ஒருக்கா பாருங்கள். மறுபடியும் பார்க்குறது தப்பில்லை. அதே மாதிரி தயவு செஞ்சு வாட்ஸ்அப்லேயோ டவுன்லோட் பண்ணியோ பார்க்காதீங்க. டவுன்லோடிங் வாட்ஸ்அப்லாம் நீங்கள் பார்க்கும்போது வீடியோ குவாலிட்டியே இருக்காது. எல்லாருமே என்கிட்ட என்ன கேட்குறாங்கன்னா, வீடியோ சுத்தமாக குவாலிட்டியே இல்லைங்கிறாங்க. நான் குவாலிட்டியாக தான் போடுறேன். நீங்கள் பார்க்குறத யூடியூப்பில் டேரெக்டாக பாருங்கள், ஆன்லைனில் பாருங்கள். அப்போ தான் நல்லா உங்களுக்கு கிளியராக இருக்கும். நீங்கள் வாட்ஸ்அப்பில் பார்த்துட்டு குவாலிட்டி கம்மியாக இருக்குன்னா நான் ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ நீங்கள் தான் கவனம் எடுக்கணும். இப்போ இந்த 2 வயரையும் எடுத்து நாட் போட்டு வச்சுக்கோங்க பார்த்தீங்களா. நல்லா கவனமாக பார்த்துக்கோங்க இந்த இடத்த. ஒருவேளை இது உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்தும் தெரியலை அப்படின்னா ஒரு கூடையை வாங்கி கையில் வச்சுட்டு சாம்பிள் வச்சுட்டு போடலாம். அல்லது இதை அப்படியே விட்டுட்டு இந்த ப்ரொசீஜரை விட்டுட்டு நீங்கள் உள்ள வயர்ஸ்லாம் சொருகிட்டு கைப்பிடியை போட்டு முடிச்சுருங்க. முடிஞ்சுது. அப்புறம் என்ன செய்ய, தெரியலைன்னா என்ன செய்ய, அப்படி தான் பண்ணணும். முடிஞ்சுதா? இப்போ பாருங்கள், நமக்கு இன்னும் ஒரு கார்னர் டர்னிங் இருக்கும். புரியாதவங்களுக்கு மட்டும்தான்ப்பா அது சொல்கிறேன். ஏன்னா சில பேருக்கு புரியலை அப்படிம்பாங்க. அதுக்காக நான் முதல்லே சொல்லிட்டேன். இப்போ இங்கே ஒரு ட்ரையாங்கிள் வந்திருக்கு, மேலே ஒரு ட்ரையாங்கிள் வந்திருக்கு, கீழே ஒரு ட்ரையாங்கிள், மேலே ஒரு ட்ரையாங்கிள். கரெக்டாக அதுக்கு நேராக தான் வரணும். சரியா? இப்போது இது ஒரே கலர் ஒயருங்கிறதுனால வேறு உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதுக்காக தான் சொல்கிறேன். இப்போ இந்த ஒயரை வச்சு இந்த பக்கம் நாட் போடணும். 2 நாட் போடுங்க. இங்கே ஒரு நாட் போட்டாச்சு. நாய்க்குட்டி போட்டிருக்காங்கல்ல அவங்களுக்கு இப்போ நான் சொல்ல போகிற மெத்தட் புரியும். போடாதவங்களுக்கு கொஞ்சம் புரிகிறது கஷ்டம்தான். அதனால் கொஞ்சம் கவனமாக பாருங்கள். இப்போ இந்த ஒரு வயருக்கு பார்த்தீங்களா, அதை என்ன செய்யணும், இந்த வயரை வச்சு சைடில் இருக்கு பாருங்கள், அந்த வயரை வச்சு நாட் போடுறோம். போட்டுட்டு 2 வயரையும் ஒன்றா உள்ளே சொருகி விட்டுற வேண்டியது. ஓகே. இப்போ இந்த 2 வயரையும் நம்ம உள்ளே சொருகி விட்டுறோம். 1 2 3 4 5 நாட்ஸ் வரும். இந்த 2ஐயும் சேர்த்து நாட் போட்டுறாதீங்க. சரியா? இப்படியே என்ன செய்யணும், உள்ளே சொருகி விட்டுறணும். கவனமாக பாருங்கள்.